பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் உம்முடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இதை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இளம் பெண் ஒருத்தி அடையாளம் தெரியாத நபரால் படுகொலை செய்யப்பட்டாள். காவலர்கள் துப்பு துலக்குவதற்காக அவளுடைய கல்லறையிலே மைக்ரோஃபோன் ஒன்றை மறைத்து வைத்தார்கள். அவள் மரித்து பல மாதங்களுக்கு பிறகு அவளுடைய கல்லறைக்கு வந்த ஒரு வாலிபன் அங்கு முழங்கால் படியிட்டு அழுது மன்னிப்பு கேட்டான். அதை கண்காணித்து வந்த காவலர்கள் அவனை கைது செய்தார்கள். அவனை கல்லறைக்கு போகச் செய்தது எது? குற்ற உணர்வு. அந்த வாலிபனைப் போல மோசமான குற்றத்தை நாம் யாரும் செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் எல்லோருமே குற்றவாளிகள் தான். நாமே வெட்கப்படும்படியான காரியங்களை செய்திருப்போம். அதை சரி செய்ய நினைத்தும் இயலாத நிலையில் இருப்போம். நாம் யாருமே குற்ற உணர்வால் கலங்கி நிற்க வேண்டியதில்லை. இயேசுவுக்கு புது உடன்படிக்கையின் இரத்தத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு தண்டனை தீர்ப்பில்லை. மாபெரும் நியாயாதிபதி நம்மை குற்றவாளிகளாக எண்ணுகிறது இல்லை. நாம் எதை குறித்து குற்றனுடன் இருக்கிறோமோ அதை செய்யாதவர்கள் போல அவர் எண்ணுகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23, 24, 25 வரைக்கும் வாசித்து பாருங்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்து முந்தைய காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவர் இயேசுவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நீதிமான்களாக்குவார் என்பதை விளங்கும்படிக்கு இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் உடன்படிக்கையின் உறவின் கீழ் வாழ்வதால் கிடைக்கிற மிகப்பெரிய வாக்குறுதி ஒன்று, நாம் பாவ பாரத்தால் வாழ வேண்டியதில்லை என்பதுதான். உடன்படிக்கையின் இரத்தத்தால் பாவ பாரம் நீங்கி வாழலாம். தேவனோடு உடன்படிக்கை உறவை ஏற்படுத்தி விசுவாசத்தோடு மனம் திரும்பி கீழ்ப்படுகிறவர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. நாம் மோசமானவர்கள், தீயவர்கள், தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பாவிகள் என்று சாத்தான் நம் காதில் ஓதும்போது வனாந்தரத்தில் தன்னை சோதித்தவனை இயேசு கையாண்டது போல நாமும் கையாள வேண்டும். அதாவது வேத வசனங்களை சுட்டி காட்டலாம். அதற்கு மிகச்சிறந்த வசனம் ஒன்று ரோமர் 8:1. இது பாவத்தின் யதார்த்தத்தை மறுக்கவில்லை, மாறாக ஆண்டவுடன் செய்த உடன்படிக்கையின் உறவின் நிமித்தம் இனியும் பாவத்தின் ஆக்கினைக்குள் நாம் வாழ வேண்டியதில்லை என்று சொல்லுகிறது. இயேசு நமக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நம் பாவங்களுக்கு பதிலாக தம்முடைய நீதியை முன்வைத்து தம் சொந்த இரத்தத்தால் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்தது எந்த பாவமாக இருந்தாலும் அதை இயேசு மன்னித்து விட்டார் என்பது எத்தகைய வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறது. நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை அணுகுவதற்கு அந்த யதார்த்தம் எவ்வாறு நமக்கு உதவி செய்கிறது? அவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தில் எவ்வாறு தாக்கத்தை உண்டாக்கும்? அன்பு ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் மீட்பை பெற்றோம். இந்த மீட்பை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு உம்மில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.